ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பார்வதி தேவி மேல ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே. சர்வமங்கல மாங்கல்யே அதாவது மங்களமான விஷயங்கள் எல்லாத்தையும், அந்த மங்களமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பட்டியல் மாதிரி இட்டு வச்சோம்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மங்களமான விஷயங்களை விட ரொம்ப மங்களமாக இருக்கலாம் நம்மளோட தேவி, நம்மளோட அம்பாள். அதனால மங்களமாக கருதப்படும் எல்லா விஷயங்களை விடவும் மங்களமாக இருக்கும் தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே, அதாவது சிவனின் மனைவியாக, சிவனின் துணையாக இருக்கும் நம்ம பார்வதி தான் நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறாள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்லோகத்தில். நம்ம ஆசைப்படுற விஷயத்தை எது கேட்டாலும் அதை வரமாக தருவாளாம் நம்மளோட பார்வதி தேவி. சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அதாவது திரையம்பகே கௌரி, முக்கண் உடைய கௌரி அப்படின்னு அழைக்கப்படுற பார்வதி தேவி கால்களில் பாதார விண்ணங்களில் சரணம் அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்லோகத்தில். அதாவது உன்னிடமே சரணம் அடைகிறோம், நீதான் திரையம்பகே அதாவது முக்கண் உடையவள், அதே நேரத்தில் கௌரி என்று அழைக்கப்படுகிறவள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்லோகத்தில். சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே, அதாவது நாராயணின் தங்கையாக இருக்கும் காரணத்தினால நாராயணி என்று அழைக்கப்படும் தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். நாராயணி நமோஸ்துதே, இப்பேற்பட்ட குணங்கள் இப்பேற்பட்ட விசேஷங்கள் கொண்ட உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்லோகத்தில். இன்னைக்கு நம்ம தர்ம தேவதை அப்படின்னு தலைப்பில் நீதி கதையை பார்க்கலாம். இந்த கதையோட நாயகன் யாரு, ஹீரோ யாரு அப்படின்னா நம்மளோட பக்த பிரகலாதன் தான் இந்த கதையின் நாயகனாக இருக்கார். இந்த பக்த பிரகலாதன் விஷ்ணுவோட பெருமாளோட ஒரு பெரிய பக்தனாக இருக்கும். அதே சமயத்தில் அவர் சின்ன பையனாக இருக்கும்போது விஷ்ணுவோட பக்தனாக இருந்தார். ஆனால் அவரோட அப்பா யார், அவரோட தந்தை யார், அவரோட ராஜால. அதனால ராஜா இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட மகன்தான் ராஜ்யத்தை ஆள வேண்டும். அதனால இவரும் ஒரு அரசனாக மாறும்போது ஒரு நல்ல பக்தனாக இருக்கிறதோட சேர்த்து ஒரு நல்ல ராஜாவாகவும் இருக்கார். தன்னோட பிரஜைகளோட, தன்னோட மக்களோட ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல ராஜாவாக இருந்ததுனால மக்களுக்கும் இவர் மேல பிரியம் அதிகமாயிட்டே வர்றது. இந்த மாதிரி ஒரு சமயத்துல இந்திர தேவன் நம்ம பிரகலாதன் கிட்ட வரார். அதுவும் எதுக்கு வரார், அவர் காரணம் இல்லாம வரமாட்டார். எதுக்கு இப்போ வரார் அப்படின்னா, நம்ம பிரகலாதன் எதை ரொம்ப உயர்த்தியா, ரொம்ப வசத்தியா எதை கருதுறார் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்திரன் வரார். ஏன்னா ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்னா அவன் தன்னோட சொந்தங்களே ரொம்ப பெருசா கருதுவான். அதே நேரத்தில் பேர், புகழ், பணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சில மனிதர்களுக்கு சில விஷயங்கள் முக்கியமாக இருக்கும். சில மனிதர்களுக்கு எல்லாமே முக்கியம்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமா. அதே போல் பிரகலாதனுக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம இந்திரன் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக உலகத்துக்கு வரார், பூமிக்கு வரார். இப்படி பூமிக்கு வந்த இவர் அவரோட டெஸ்ட்டை, அவரோட பரீட்சையை எப்படி ஆரம்பித்தார், நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.